யோ பின்னாடி ஸ்கெலட்டன், யோ முன்னாடி க்ரீப்பர். வணக்கம்டா மாப்ள, தேனியில அக்கால ஓலி. யோ டூட் ஒரு க்ரீப்பரியா. யோ நீ அவனடியா வேடி. டேய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஐயா யோ அவட அடியா. அட லூஸ் கம் நாட்டி. யோடா சாகு போறியா? நானும் சாக போறேன் ப்ரோ. ஜோ வணக்கம் மக்களே, நான் உங்க எம்ஜிடபிள்யூ சென்னை. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்டிஜியோட மைனிங் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு எல்டிஜியோட மைனிங் வந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி இருக்கும். யோ ஏதாவது பேசு எல்டிஜி, ஏதாவது பேசு. யோ ஸ்கெலட் அடியா. ஹலோ गाइस கேக்குதா? நான் ஐயோ யோ அடியா அவட. அடா ஆகாவலி. யோ நான் பாத்துக்கயா. ஸ்கெலட் அடியா. Oh my god. Bro, என்னயா இது? யோ நான் மூஞ்சி ப்ரோ. ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா யோ என்ன இந்த மனுஷன் உள்ளார போயிட்டாரு. ஏன் பாருங்க. யோ உனக்கு மனசாட்சி இல்லையா? நானும் உள்ளார வரேன். எந்த வழியா போனேன்? இங்கதான் ப்ரோ. இங்கண்ணா இங்க. ஓகே மக்களே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்கோம்னா கேவ் மைனிங்னா. ஸோ டைமண்ட் மைனிங் பண்ண வந்திருக்கோம். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ போட்டுருவேன். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வரும். யோ இல்லையா பெட் எடுத்துட்டு வந்துடுறியா? இப்போ நம்ம கிட்ட ஃபார்ச்சூன் ஆமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் எடுத்துட்டு தந்தேன். நீ பெருமையா வேற பேசுற. அடிக்க முடியலையே. ஆமா ப்ரோ. கிராஃப்ட் ப்ரோ பாத்துக்கோ, என் டீம் நெட் சொன்னா உன்னை அடிச்சு விடுவாரு. என் டீம் நெட் சொன்னேன்னா வச்சுக்கோ உங்களை அடிச்சு விடுவாரு. என்ன அடிச்சிருவேன். ஆமா ப்ரோ. வேற ஆஸ்பெக்ட்லாம் இருக்கு ப்ரோ ஸ்குவாட்ல. ஸ்பானர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்க வா ஒரு நிமிஷம். ஸ்பானரா? ஓ மை காட். யோ இல்லையே இது ஸ்பானரா? இதுயா உட்லாண்ட் மேன்ஷன்யா. உட்லாண்ட் மேன்ஷன். உட்லாண்ட்யா. அந்த ஸ்பானர் லொகேஷன் எனக்கு கண்டுபிடிக்க சொன்னேன். என்ன சொன்னா என்கிட்ட? யோ நான் கண்டுபிடிச்சு பார்த்தா லொகேஷன் வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதுல டைமண்ட் மணி லோ டைமண்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியல. யோ இங்க லஷ்கே இங்க கீழே போகணும்னு நினைக்கிறீங்க. லஷ்கே கீழே ஆமாயா. எந்த சைடியா போனா? இங்க கீழே ஜாம்பி இருக்கான். அடியா நீ என்ன பவர்ஃபுல்லான இதை வச்சிருக்க? நீ அடிச்சும் தொலைய மாட்டேற. நான் ஸ்வாட் எடுத்துட்டு வரலையா? நான் அயன் ஸ்வாட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட பக்கி, அப்ப என்னத்துக்கு என்சன்மெண்ட் போட்டீங்க? பாருங்க ஃபயர் எக்ஸ்பர்ட் அது இன்னும் என்சன்மெண்ட் போட்டு அதை எடுத்து வராம இருக்கு. லூட்டிங் ஃப்ரீலா இருக்கு ப்ரோ. ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் ஆவலோட கேட்டுட்டு இருந்தீங்க இது எல்டிஜியோட வாய்ஸ் அதனால தான் இந்த மனுஷனை கூப்பிட்டு வந்திருக்கேன் ரெக்யூஸ்டா. எனக்கு காசு கொடுத்துருக்காரு கைஸ் வாய்ஸ்க்காக. வாய்ஸ்காரியா? அப்பெல்லாம் இருந்தா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் கைஸ். இவரு காசு கேக்குறாரு என்கிட்ட. வழிபறி பண்ண பாக்குறாரு. எங்க ஓனரோட ஒரு அயனை கூட விட மாட்டாரு கைஸ். ஒரு அயனை கூட விட மாட்டாரு. அப்படியே தூக்கிட்டு வராரு. அயனுக்கு பஞ்சம்ல. கேவ் குட்டியா இருக்கு. சேச்சோ லஷ்கே கீழே ஒரு வேளை கீழே தொண்டு போணுமா ப்ரோ? வெளியே ஒருத்தன் வந்துட்டான் ப்ரோ. அடி ஓகே என்னையா இது கிராஃப்ட் இருக்காரு வீசில சைலண்டா இருக்காரு. இதெல்லாம் உடைச்சுப்போம். அவர் ஓடி போயிட்டாரு. யாரு கூடயோ இருக்குதான் தெரியும். இந்த க்ளோபெரி வேணும். ஓ எனக்கு தெரிஞ்சு கீழே போகணும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நிறைய பேர் இந்த பூ பூ. ஓ நீ யோ அடிக்காதே. யோ பின்னாடி ஸ்கெலட்டன். யோ முன்னாடி க்ரீப்பர். வணக்கம்டா மாப்ள, தேனியில அக்கால ஓலி. யோ டூட் ஒரு க்ரீப்பரியா. யோ நீ அவனடியா வேடி. டேய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஐயா யோ அவட அடியா. அட லூஸ் கம் நாட்டி. யோடா சாகு போறியா? நானும் சாக போறேன் ப்ரோ. யோ இது ரொம்ப டேஞ்சரஸ்யா. இன்னும் பூ இருக்கு கீழே போகுது. ஓகே மக்களே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆமா கடைசியாக என்ன பேசுனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் நானும் உங்க கூட ப்ளே பண்ணுறேன்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. பட் பார்த்தீங்கன்னா இது எஸ்எம்பி பார்த்தீங்கன்னா ஃபுல். அதுவும் இல்லாமல் ஓனர் வீசர்லாம் இருக்காரு. அவரை கேட்டுக்கலாம். யோ ஓனரு கேதையா? ஆமா கைஸ், அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து எப்படின்னா அவர் எங்ககிட்ட தான் பேசுறாரு, உங்ககிட்ட பேச மாட்டாரு. மௌன விரதம்.
நம்மகிட்ட ஓனர் மட்டும் காக்கா தூக்கின்னு போயிடுச்சு ப்ரோ. ஓகே ஆல்ரைட். ஓ இன்னும் கொஞ்சம் மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணலையா? மேலே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும். யோ மேலே வாயா பக்கி, இங்கே வாயா. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? கொண்டு வாடா பாருங்க பைத்தியம் கிடையாது. போட விடாது. சீரியல் எப்படித்தாலும் வரும், கவலைப்படாது. எங்க போனா காணையா? எங்க போன இல்லையா? இங்கனே இருக்கேன். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மணி ப்ளஸ் சைன் மணி ரெண்டுமே என்ன பார்க்க போகிறோம். ஓகே நம்ம கூட பார்த்தீங்கன்னா எல்டி செஞ்சிருப்பாரு, அவரோட வாய்ஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேயே நானும் பேசுவேன், அவர் பார்த்தீங்கன்னா பேசுவார். வீசில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டும் இருந்திருப்பாரு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சம்பவமும் நடந்துச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நல்லா டீப்பாக கீழே போய் நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கேவ் பெருசாக இருக்கிறேன்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஏன்னா டவுட்டாக இருக்குது, லஷ் கேவ் இருந்தாலும் பெருசாக தான் இருக்கும், லைட்டாக டவுட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஒரு சில லஷ் கேவ்லாம் நான் பார்த்த வரைக்கும் பாதியிலே முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் பார்க்குறேன். ஏன்னா இது வேறு சின்னதாக இருந்துச்சுன்னா போச்சு, இவ்வளோ நிறைய ரெக்கார்ட் பண்ணலாம் போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கீழே போய் டீப்பாக இருந்துச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, ஓகே ஆக வச்சாயா மாப்பிள்ள 3 ஆர்டியா 3 ஆர்டியா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த பைத்தியம் எங்கேயோ டைமண்ட் கட்டிருந்துச்சு. யோ எங்கேயோ டைமண்ட் இருக்குது, நானும் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். யோ மேலே இருக்கேன்னுச்சு. எங்கடான்னு பார்த்தா இங்கே 2 டைமண்ட் ஒரு இருக்குங்க, அருமை. பார்த்தீங்கன்னா இது சரி அதை போய் எடுன்னு சொல்லிட்டேன். நானும் எடுக்கலான் இருந்தேன், பட் பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்ச்சூன் 3 பிக்கர்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது? பட்னா இந்த ஃபார்ச்சூன் ஒன்றா இருக்குது, இது என்கிட்ட தள்ளி விட்டுருச்சு. டைமண்ட் மணி வந்துங்க நானு, ஆனால் அது ஃபார்ச்சூன் 3 வச்சிருக்கு. சரி என்னமோ பண்ணிட்டோம், அதானே என்ஜாய்மெண்ட் போச்சு, நானும் விட்டுட்டேன். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இது கீழே போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே அது வீசில் நம்ம பேசணும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கலாம். ஓகே நம்ம 5 ஓரே கிடைச்சிருக்கியா? சரி அது மூட்டை வாயா, அதை விட்டு 5 ஓரையில நமக்கு வந்து 14 டைமண்ட் கிடைச்சிருக்கியா? 14 டைமண்ட் கிடைச்சிருச்சியா? 16 சூப்பர் 14 கிடைச்சிருக்கு. ஓகே எங்கயா போன? மேல ப்ரோ விட்டு போடாத ப்ரோ, நீ வாயா முத துரத்தி. நானும் வரேன் ப்ரோ. நான் வந்துட்டேன் ப்ரோ, நான் வந்து என்ன ப்ரோ வரீங்க? என்ன ப்ரோ பண்ற? எண்டிங்காச்சும் வரையா? போஸ்ட் கொடுங்க போட்டோ. அது நான் மேல வரோம் ப்ரோ. யோ இங்க இது இருக்கு, நான் எண்டிங் படம் மைண்ட் ஷிஃப்ட். இங்க வா அங்க பாரு. யோஸ் அச்சோ போச்சு. யோ இது ரொம்ப ஆபத்தான இடமா இருக்குதியா. ஆமாயா குட்டி மீட்ட இருக்கறதெல்லாம் தப்பிச்சுவாயா, எல்லாம் அவ்வளவுதான்யா. வரியா போலாமா? யோ கீழே ஸ்பானரியா, வக்கால ஒளி கீழே ஸ்பானரியா, என்ன ஸ்பானர் வேற தெரியல. சேச்சோ யோ டார்ச்சில் கோல் இருக்கா? கோல் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானர் இருந்துச்சு. சரி நானும் என்னடா ஸ்பானர்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், மேலே பிளாக்லாம் ஏறி போய் பார்த்தேன். பார்த்தா பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டன் ஸ்பானர். ஓ மை காட், பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீரை பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த லஷ்கேவில் வரும்போது நம்மளுக்கு நிறைய போன் வீலும் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கீழே மட்டும் இவங்க ஏதாவது தொல்லை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் குழி தோண்டி இவங்களை பார்த்தீங்கன்னா கீழே போக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த எல்டிஜி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிட்டாரு நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால. ஓகே ஜாயின் ஆகிட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்தோடனே ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலட்டன் ஸ்பானர் இருக்குதுன்ட்டு. என்ன ப்ரோ சொல்கிறேன், அப்படியேன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்தார். ஓகே யோ இங்கே கீழே வா, அவங்களே அடிச்சுக்கிறாங்க. சரி உள்ளார என்ன லூட்ருக்கு போகணும்னு எனக்கே தெரில, பட் பார்ப்போம். ஓகே மகளே நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். அந்த பைத்தியம் வரட்டும். இங்கேயா இதான் வந்துட்டுருக்கு, இப்போனா அது பொறுமையாக வந்துட்டுருக்கு. இதை நம்பி வர்றது கொஞ்சம் ரிஸ்க்குனாங்க, எனக்கு பயமாக இருக்குது இதை நம்பி வர்றதுக்கு. பார்ப்போம், இது நம்பலாம், கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான கோல் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்லாட்டில் அப்புறம் டைமண்ட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 5 ஓவரில் பார்த்தீங்கன்னா 14 டைமண்டாக கிடச்சிருக்கு. நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிடைக்கணும். ஓகே இது கிடச்சியே பெருசுனா. ஓகே மகளே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிடலாம். நம்மளுக்கு இன்னொரு கோல் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்லாட்டில். இது எப்படியோ நம்ம பண்ணணும். ஆக்ஸ்லாட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னது டைமண்ட். கொஞ்சம் முடிஞ்சளவு வெளியே போகும்போது ஆர்மர் சீரியல்னாச்சும் டைமண்ட் செஞ்சுட்டு நம்ம வெளியே ஆர்மர் சீரியல்னாச்சும் டைமண்ட் கலெக்ட் பண்ணணும் செய்கிறதுல. ஓகே கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போனோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்டர் பீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே ஆக்சிலேட்டர் கிடச்சா பிடிச்சி போட்டுக்கலான்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம கிடைக்குதான்ட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி லஷ்கேவில் சர்வே பண்ணுற மாதிரி. பில்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா இந்த லஷ்கேவில் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான லஷ்கே வேணும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோமாளித்தனமாக இருக்குது. ஸோ இதில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான இருக்கும். நானும் ஒரு லஷ்கேவ் கூட பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த லஷ்கேவ் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் ராகேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானர் பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஸ்பானர் கீழே பார்த்தீங்கன்னா நான் சும்மா மைனிங் போயிருந்தேன். நானும் ஒரு ஹெல்ப் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லஷ்கேவ் பார்த்தேன். ஓப்பனிங் மட்டும் நான் பார்த்தேன். ஓகே ரைட்டு உள்ளார் பார்த்தீங்கன்னா ஒரு லஷ்கேவ் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லஷ்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நான் சூப்பராக பில்டு பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வச்சுருக்கேன். நிறையவே இந்த மாதிரி பில்டு பண்ணி நிறைய பேர் சர்வேலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா மைண்ட் ஷிஃப்ட்லாம் இருக்குது. அருமை சம்பவம்னா இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா மைண்ட் ஷிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொன்னிச்சு. ஓகேயா வாயா பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிடென்ட்டில் எடுக்கலான்னா இருந்தேன். சரி ஆக்சிடென்ட்டில் பொறுமையான ஸ்பான் ஆகும், எடுத்தோடனே ஸ்பான் ஆகாது. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாபு இருக்காங்க. எனக்கு அதாங்க பிரச்சனையே. ஓகே எக்கச்சக்கமாக மாபு வேறு இருக்குது. அப்படின்னா அந்த மேலே நம்ம பார்த்தீங்கன்னா மைண்ட் ஷிஃப்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாச்சு. சரி நானும் பார்த்தீங்கன்னா மேலே போகிறேன். 1 2 3 4 5 ஏன்னாயா அதுக்குள்ளே இதாகிடுச்சு. சரி வெயிட் பண்ணியா நானும் வந்துடுறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் இப்போ மேலே ஏறியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா தெரியாமல் ஒரு கிளிக்கால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போச்சு. நீங்களே பாருங்கள் இது என்னாச்சுன்ட்டு. நான் பாடு சொன்னேன்னு இங்கே போனேன். ஒன்றில் இந்த மாஸ் பிளாக்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக கையை வச்சாலே கீழே விழுந்துரும். நான் பார்த்தீங்கன்னா செவனேன்னு இங்கே ரயில் கலை பண்ணிட்டு போயிருந்தேன். சீர் அப்படி கீழே என்னடா இருக்குது. நானும் இதை பார்த்தீங்கன்னா தெரியாமல் இதை உடச்சிட்டேங்க. உடனே பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். அதனால தான் டைம் முடிஞ்சிச்சு. செத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்பானுக்கு வந்துருச்சு. பெட்டில் பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் செட் பண்ணேன். ஆனால் இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா பெட்டை உடச்சிட்டு அந்த இடத்துல வச்சுருக்கு. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா திரும்ப அங்கே போகணும். எனக்கு ரொம்ப டென்ஷன். நான் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்டிஜி பாதிலே விட்டு போயிடுச்சு. நீ தான்டா டிரைவரை ஒன்றே வச்சுனாடா வண்டி ஓட்டணுங்கிற மாதிரி ஒன்றே வச்சுனா மைனிங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டுருந்தேன். இதால் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போச்சு. பெட்டை பார்த்தீங்கன்னா உடச்ச கூட இந்த பைத்தியம் சொல்லவே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போச்சு, லூட்டும் போச்சு. நம்மளை பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெட்டினா வந்தார். பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோபெரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அயனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில் இருந்துச்சு, அப்புறம் நேம் டேக் ஒன்று இருந்துச்சு, லேபிஸ் கொஞ்சம் இருந்துச்சு. நம்மளை பார்த்தீங்கன்னா வெட்டினா நம்மளை காப்பாற்றினார் இந்த இடத்துல இருந்து. அவரு கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில லூட்னா கிடச்சிது. இந்த மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் கிடச்சிது. எனக்கு வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. என்னோட ஃபார்ச்சூன் பிக்கஸ் போச்சு, எல்லாமே போச்சு மொத்தமாக. நல்ல வேலை டைமண்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல. நல்ல வேலை ஃபார்ச்சூன் ஒன்றா போச்சு. ஃபார்ச்சூன் 3 பிக்கஸ்லாம் இருந்துச்சுன்னா போச்சு. அது என்னை சாவடிச்சிடும் எல்டிஜி. ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ரயிலுனா நான் கிளிக் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அது எப்படி அடிக்கிறாங்க எனக்கு சத்தியமா ஒரு மாதிரி இதாகுது ப்ரோ. சும்மாலாம் நோடக்கூடாது. ஐயோ என்னத்தான் மாட்டுடே அடிச்சாலும் சாக மாட்டேன். இது வேற ஜாவா கர்மம் முடிச்சது. செத்தும் தொலைய மாட்டேறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சோண்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எனக்கு டைமண்ட் கிடச்சின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். டைமண்ட்டு எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. போய் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடச்சுன்னா அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசெல்லாம் டைமண்ட் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு வேலி சைடு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தேன். இங்கே ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வேலி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டைமண்ட் பார்த்தேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் எடுக்க போகிறோம். ஒரு 2 டைமண்ட்டும் என்னமோ பார்த்தேன். போய் பார்ப்போம் நம்மளுக்கு எத்தனை டைமண்ட் கிடைக்குதுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்டிஜி அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஆஃப்லைன் போயிடுச்சு இந்த பைத்தியம். ஓமை காட் 2 கிலோ கொஞ்சம் டைமண்ட் இருக்குங்க. ஓமை காட். ஓகே 2 3 டைமண்ட்டு. அதில் 1 கிலோ வந்துருச்சு. ஓகே இப்போ என்ன டைமண்ட் எடுக்கணும். வேறு எங்கேயோ டைமண்ட் இருக்குமான்னு பார்த்தா வேறு எங்கேயோ டைமண்ட்டே இல்லை. அருமைடா. சரி ரைட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கீழே போகுது. பார்த்தீங்கன்னா போய் இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு கீழே டைமண்ட் விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துடலாம். அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் கொஞ்சம் டைமண்ட் இருக்குது, அதையும் போய் எடுத்துடலாம். ஓகே இங்கே 3 டைமண்ட்டுங்க. சூப்பர். பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 6 7 8 9 ஓமேகாரில் எல்டிஜி லக்கி நம்பரு 9 10 டைமண்ட்டு. இவங்க மேலே ஒன்று இருக்குங்க. ஓமேகார்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 டைமண்ட் கிடச்சிருக்கு. சூப்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11 டைமண்ட். அதுவும் இல்லாமல் எல்டிஜியில் ஒரு 14 இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 அது 14 இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தமே 25 டைமண்ட்டு. ஒரு தரமான சம்பவம். ஓகே நான் நல்லா தான் இங்கே லூட்டு கிடைக்குது. என்ன அதிகமாக பார்த்தீங்கன்னா மாபும் இருக்குது. ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே வேறுனா இப்போ மேலே போயிடலாம். உங்களுக்கு
பார்த்தீங்கன்னா எல்டிஜி எனக்கு டீம் நட்டா வெற்றி என் டீம் நட்டு தான் தெரில. அவர் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கேமரு. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்திருந்தோம் அவர் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஐயோ, அந்த சனியை முடிச்ச க்ரீப்பரை பார்த்தா எனக்கு பிடிக்கல். ஓ மை காட் தலைவா, க்ரீப்பர் அடிச்சுக்கு டைமண்ட் கிடச்சிருக்கு தலைவா. ஐயா, அவரை பார்த்தீங்கன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. சும்மா க்ரீப்பர் அடிச்சுக்கே பாரா டைமண்ட்டு. நல்ல அக்கா என்னது ஒரு டைமண்ட்டுக்கு அட போங்க. யோ ஓ மை காட், சும்மா பரல தொண்ணுக்கு இன்னொன்று ஒரு டைமண்ட்டு 2. இன்னும் சும்மா தோண்டி பார்ப்போம் இன்னும் டைமண்ட் இருக்குமான்னு பார்த்தா தண்ணினா வருது. அட வக்கால ஒளிகளா. ஆனால் நல்லா இருக்குங்க. க்ரீப்பர் அடிச்சு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வெடிச்சு டைமண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கனவுல கூட நடக்காது. அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இது கொஞ்சம் முடிஞ்சளவு இங்கே இருக்க டைமண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு லோ டைமண்ட் கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சிடென்ட் கிடச்சா நான் அதையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். எனக்கு ஆக்சிடென்ட் இப்போதையும் கிடைக்கல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேரமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஆக்சிடென்ட்டில் இருக்குமா என்னன்னு கூட தெரில. பார்ப்போம். ஓ மை காட், சும்மா சரி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பார்த்தா இங்கே ஒரு டைமண்ட் இருக்கேன். ஓகே, இங்கே இருக்க டைமண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். ஓ மை காட், 2 டைமண்ட். ஓகே, சூப்பருங்க, நைஸ் நைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டில் இது மேலே கிடைக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஆக்சிடென்ட் கிடச்சா நான் அது வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டைமண்ட்டு. அப்புறம் ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாண்டா கட்ட போகிறோம். ஸோ பார்ட் 5 பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். பாண்டுன்னு பார்த்துன்னா இருக்கு, என்ன பாண்டு போடுறேன்னா எனக்கு தெரில. ஓகே மக்களே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிடலாம். ஆக்சிடென்ட் பண்ணுறேன், கிடச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். சரி ரைட்ரா, இங்கே ஆக்சிடென்ட்லாம் கிடைக்காது. லோட் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னா நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிடென்ட் கிடச்சிருச்சுக்கே. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சிடென்ட் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நம்ம பார்த்தா ஆக்சிடென்ட் எப்படியோ பிடிச்சாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஆக்சிடென்ட்டில் பிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கிடச்சா அது ப்ரீடிங் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணையை வைக்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே அவர் சித்திர லூட்னா பார்த்தீங்கன்னா எடுக்க போயிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்சிடென்ட்டில் கிடைக்காது. சரி போயிடலான்டான்னு நம்ம பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் எடுத்தாச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷும் அதிகமாக ஸ்பான் ஆகுது. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆக்சிடென்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய்ட்டு நம்ம எவ்வளோ ஆக்சிடென்ட் கடை பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இது மொத்தமாக இது ஆக்சிடென்ட்லாம் இங்கே முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படியோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. அந்த கேவ் விட்டு எப்படியோ அந்த கருமத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னா அங்கே 1.5 நாள் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் சர்வே பண்ணேன். மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட் கிடச்சின்னு தெரியுமா? சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க. 1.5 செஸ்ட்டு ஃபுல்லாக கிடச்சிக்கு. 1.5 செஸ்ட்டுங்க. அதில் ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்டிஜி பார்த்தீங்கன்னா லாவில் வந்து செத்துருச்சு. அது செத்துலாம் பார்த்தீங்கன்னா உனக்குனால கெட்ட விஷயம் நல்ல விஷயம்னா சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மன ஒருத்தர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போகும்போது சனியை முடிச்சு சாகும்போது சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைமண்டோட செத்துருச்சு. லாவில் குதிச்சு மொத்தமாக போச்சு. ஏதோ ஃபாஸ்ட் பிக்கர்ஸும் போச்சு. அது இல்லாமல் இன்னொரு டைமண்ட்டும் போச்சுக்கே. இதெல்லாம் மொத்தமாக இப்போ 15 டைமண்ட் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, நான் கலெக்ட் பண்ண டைமண்ட் தான் மொத்தமாக. ஓகே, ஒரு ஏதாச்சும் ஒரு ஆர்பர் கூட முழுசாக செய்ய முடியாது அதுக்கு. ரைட்டு, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எவ்வளோ ஆக்சிடென்ட் இல்லைன்னா இது இங்கே வந்து உட்காந்துருக்கு. உட்கார வேறு இடமே இல்லையா இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம எவ்வளோ ஆக்சிடென்ட் கலெக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதில் போட்டிருப்பேன். மிச்சம் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இவர் எங்கேயோ வந்து ஒழிச்சு பத்திரமா வச்சுருக்கேன். வெற்றி ப்ரோனா வெற்றினா முழுக்க உதவி பண்ணார். அவரோட சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கேமரா ப்ளூ கேமராட்டுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்சிடென்ட் இது இல்லாமல் இன்னும் எங்கேயோ அவர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ப்ரோ, தலைவா சஞ்சீவ். இவர்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். பார்த்தீங்கன்னா இவருக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட்டு சீப்பாக விற்கிறோம் முதல் நாள்னால. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிடென்ட் 2 டைமண்ட்டு. ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் கேட்டிருந்தானா பிங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் என்ன கலர்னு எனக்கு தெரில. அதான் அப்படி தோண்டி வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும். அதில் அவர் சொன்ன கலர் வருமா என்னன்ட்டு. சரி, பார்த்தீங்கன்னா அவர் பேசினா பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இருக்கும். நான் அதை பார்த்தீங்கன்னா போட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். 3 டைமண்ட் போட்டு தரலான்னு இருக்கோம். எங்கள் பேர் பார்த்தீங்கன்னா சோல் கீப்பர் ப்ரோ. ஏதாவது பேசு ப்ரோ. ஹாய் கட்டுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன ப்ரோ, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இவருனா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே வா ப்ரோ, வாங்க. இது என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். என்ன கலர் இருக்குன்னு எனக்கே தெரில. நேம் டேக் நிறைய வேணும், கலர் பிரித்து வைக்க. அட சொன்னீனே நேம் டேக் வேணாயா, மொத்தம் ஒரு 3 பாயிண்ட் செய்யலாம். ஒன்னுத்துல பிரவுன் இருக்கட்டும், ஒண்ணு வச்சு பார்க்கலாம் எது கரெக்டா இருக்கு. ஓ போயாயோ, ஐயோ இது பக் ஆயிடுச்சியா? இல்ல உடச்சுடியா இந்த கருமத்தை? எனக்கு போட்டே வேணாம், உடச்சு விட்டுறியா?
வந்துட்டீங்களா வெளியே? வந்துட்டேன் ப்ரோ. இங்கே பாருங்க ஃபுட்டு வளர்ந்துருச்சு அதுக்கு. ஓகே வாங்க இந்த இடத்துல போட்டு போட்டு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இது வந்து பிங்க் ப்ரோ. கடந்தாண்டும் பறவைக்கெல்லாம் கிடையாது. பிங்க்கும் ஒயிட் வாங்கிக்க ப்ரோ. ஒயிட் செம்மையா இருக்கும். ஏன்னா ஒயிட் வந்து 2 டைமண்ட். இது வேணாம் ப்ரோ, இது வேணாம். ப்ரௌன் வேணாம், இது வேணாம். ப்ரௌன் தான் யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்க பார்த்தாலே தெரியும். ஏன் ப்ரௌன் வேணாம்? ப்ரௌன் அவ்வளோ அழகா இருக்கு. ஏதோ ப்ரௌனும் நல்லா நிறைய இருக்கும். இல்லை பிளாக் இருந்தா அடச்சை. ஓகே ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டேன் ப்ரோ. எங்க ப்ரோ இருக்க விட்டாரு? இதே இல்லையா? இதான் எல்லோ ப்ரோ. ஓகே ப்ரோ, இதே ஓகே தான். ஓகே எல்லோ இதாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே மொத்தமாக எனக்கு இவரை பார்த்தீங்கன்னா 5 டைமண்ட் தரணும் ஆல்ரெடி. ஏன்னா வில்லேஜ் ஒன்று இப்போ என்னையா ஏன் ப்ரோ? சரி ஃபர்ஸ்ட் இது டெலிவரினால பார்த்தீங்கன்னா கம்மி டைமண்ட் விற்கிறோம். 4லேருந்து ஒரு ஆக்சுவலேருந்து 1 டைமண்ட். ப்ரோ உங்களுக்கு ஆலி இதா வேணுமா? ஆலி ஓனர் இல்லாம எப்படி ப்ரோ நீங்க விட்டீங்க? நான் இவர் ஓனர். ப்ரோ ட்ரம் ஸ்கின் போட்டுருக்கீங்க. சமாதி இங்க இருக்கு. சமாதில எப்படி ப்ரோ கையில எடுத்தா? குட்டி பாத்து பத்தமா பாத்து ப்ரோ. ஆமா உன்னை 20 நாள் நீ கஷ்டப்பட்டு புடிச்சேன். ஓகே அடுத்து அண்ணன் என்னவா இருக்குன்னா ஆலி எவ்வளவு ப்ரோ? ஆலி விலை அதிகமான ஆலி இன்னும் கிடைக்கல ப்ரோ. ஆனா ஒரு டைமண்ட் விலை அதிகமா வரும் ப்ரோ. ஆனா சரி ஒரு 2 பேரும் ஒரு 15 டைமண்ட் 10 இந்த மாதிரி. பரவாயில்ல. நாய் ஃபாலோ மீ. கரெக்டா இந்த சுத்திங்க பாத்தீங்கன்னா ஒரு இதாட்ட பாட்டு அடுத்த பாட்டுல பாத்துக்கலாம். ப்ரோ நாய் தொர்த்தது ப்ரோ. நாய் தொர்த்தது ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்ஸ்ட்ராட்ல விட போறோம். அதான் நம்மளோட பிளான். ஓகே ப்ரோ. அப்ப நீ வில்லேஜ்ல எப்படி டெலிவரி பண்ண போறீங்க இப்ப? ப்ரோ நாய் தொர்த்தது ப்ரோ. எடுத்துட்டு வரணும் காப்பாத்து ப்ரோ. எப்போ ப்ரோ நாய் தொரத்துறா ப்ரோ. போட்டு தள்ளிடலாம் ப்ரோ. இல்லங்க வரேன். வேண்டாம் ப்ரோ இல்ல வேணாம். ஓகே மக்களே இப்போ என்ன இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்தளவு பெருசாக இருந்திருக்கேன். மைனிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எட் பண்ணலான் இருந்தேன். எல்லாம் இந்த எல்டேஜெல்லாம் வந்துச்சு. ஸோ என்னடா இது என்னமோ வீடியோ ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஆகுது பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்னா இந்த மாதிரி மோட்ஸ்லாம் ப்ளே பண்ணலாமா, இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு தனி சேனல் க்ரியேட் பண்ணலாமா என்னன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மோட்னா இது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய மோட்ஸ் இருக்குது. மோட்ஸு ஷேடர் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சேனல் க்ரியேட் பண்ணலாமா என்னன்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருங்க க்ரியேட் பண்ணலாமா என்னான்ட்டு.